சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் ஜெருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனம். சீஷர்கள் மீன் பிடிக்க சென்றபோது இயேசு அவர்களுக்கு திபேரியா கடற்கரையில் தம்மை வெளிப்படுத்தினார். ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இது தேவன் எப்படி அபரிவிதமான கனியுள்ள ஊழியம் செய்யலாம் என அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். அநேகர் பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் ஊழியத்தில் பலன் காண்பதில்லை. நம்முடைய ஞானத்தை, வைராக்கியத்தை நாம் சார்ந்திருக்கிறோம். அவரின் சித்தத்தை அறிகிற ரகசியத்தை நாம் அறிந்தால் நம்முடைய அனுதின வாழ்வில் தேவன் வந்து கிரியை நடப்பிப்பதை நாம் பார்க்கலாம். பரலோக திட்டத்திற்கு நேராக வரும்போது நம்முடைய தனிப்பட்ட குடும்ப சபை வாழ்வில் நாம் உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்து கொள்ளலாம். வலைகளுக்குள் செல்லும்படி மீன்களுக்கு தேவன் சொன்ன பிரகாரம் அவைகள் எந்த எதிர்ப்பும் இன்றி சென்றது. நாமும் கூட அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக என்ன கேட்கிறாரோ, எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரின் கட்டளையை கேட்டு எவ்வளவு நேர்த்தியாக இந்த மீன்கள் வலைக்குள் வந்தது. அதேபோல் நம்முடைய ஊழியங்களிலும் நாம் அவர் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கியிருக்க வேண்டும். எந்த முரட்டாட்டமோ வைராக்கியத்தின் ஆவியோ நமக்கு இருக்கக்கூடாது. அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் கீழ்ப்படிந்தபடியால் அவர்கள் தேவைகளை தேவன் சந்திக்கிறார். இவைகள் நமக்கும் பொருந்தும். நெருப்பு அன்பை குறித்து பேசுகிறது. அது கதகதப்பாக அவர்களை வைக்கிறது. அதோடு கூட நாம் கீழ்ப்படியும் போது அவர் ஊழியத்தில் கனி தந்து களி கூர்ந்து ஆவியினால் நிறைவதை குறித்து பேசுகிறது. மீன் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை குறித்து பேசுகிறது. அப்பம் தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர்களை நாள்தோறும் பலப்படுத்தும்படி பேசுகிறது. இயேசு கிறிஸ்து கேட்கிறார், பேதுருவே, அதிகமாக நீ அன்பாய் இருக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. இது நம் அன்பு தேவன் மேல் எவ்வளவு உண்மையுள்ளதாக இருக்கிறது என்பதை காட்டுகிறது. நாம் கற்றுக்கொண்டு அவரின் ஆடுகளை மேய்க்கும் போது ஒருவரை ஒருவர் தாங்கி தேவையின் மத்தியில் ஆறுதல் செய்து அர்ப்பணிப்போடு வாழும்போது தேவனின் அன்பான இருதயத்திற்கு நாம் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறோம். ஏனெனில் அவர் நம் பெரிய பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார்.